சென்னை நகரத்தில் மூர்த்தி என்ற ஒரு சிறிய வியாபாரி வாழ்ந்தான். ஒரு காலத்தில் நன்றாக ஓடிய அவன் கடை தவறான முடிவுகள் மற்றும் கடன் சுமையால் நஷ்டத்தில் விழுந்தது. என்னால் இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே நடத்த முடியும்? அப்பா, நாளைக்கு பள்ளி கட்டணும். ஓ கடவுளே, என்ன செய்யலாம்? சாய்பாபா மீது நம்பிக்கை வை. அவர் அருள் உன்னை காப்பாற்றும். நான் முயற்சி செய்கிறேன். என்னால் முடிந்ததை செய்கிறேன். மீதியை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை வை, உன் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி பாபா. அந்த நாள் முதல் அவன் தன்னம்பிக்கையுடன் உழைக்கத் தொடங்கினான். நேர்மை, முயற்சி, நம்பிக்கை, இந்த மூன்றும் அவன் வாழ்க்கையை மாற்றின. மெதுவாக வாடிக்கையாளர்கள் திரும்பி வந்தார்கள். நஷ்டம் லாபமாக மாறியது. இனி நம்பிக்கையுடன் வேலை செய்வேன். இங்கே பொருட்கள் நல்ல தரம் இருக்கு. நன்றி, மீண்டும் வாருங்கள். அருள் என்பது அதிசயம் அல்ல, அது நம்பிக்கை. நம்பிக்கை உள்ள இடத்தில் நான் இருக்கிறேன். இறுதியில் மூர்த்தி உணர்ந்தான், அருள் என்பது வெளியில் கிடைக்காது, அது நமக்குள் நம்பிக்கையாக விழித்தெழும் சக்தி. நம்பிக்கையுள்ள இடத்தில் இறை அருள் நிச்சயம் இருக்கும்.